ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். உங்க சுக்ரன் டயக்னோஸ்டிக்ஸ்லேருந்து நான் டாக்டர் வந்தனா பேசுறேன். நம்மட்ட குரோத் ஸ்கேன்ஸ்க்கு வர பேஷண்ட் 32 வீக்ஸ், 36 வீக்ஸ்ல குரோத் ஸ்கேன் முடிஞ்ச உடனே கேட்பாங்க, டாக்டர் 3D பண்ண முடியுமா? 4D பண்ண முடியுமா? இப்ப பாப்பா பெருசாயிடுச்சுல்ல, அப்ப ஃபேஸ் நல்லா தெரியும்ல அப்படின்னு கேட்பாங்க. அது ஆக்சுவலா வந்து உண்மை கிடையாது. பாப்பா ரொம்ப வளர்ந்துருச்சுன்னா, பாப்பா சுத்தி இருக்கிற ஃப்ளூயிட் கொஞ்சம் கம்மியா இருக்கும். அப்போ 3D, 4D நம்மளால பண்ண முடியாது. ஏன்னா, இந்த ஸ்கேன் பண்றதுக்கு பாப்பா ஃபேஸ்க்கு முன்னாடி ஃப்ளூயிட் வேணும். பாப்பாவ சுத்தி இருக்கிற ஃப்ளூயிடும் ஜாஸ்தியா இருக்கணும். இதுக்கு ஐடியல் பீரியட் அப்படின்னு பார்த்தோம்னா 24-28 வீக்ஸ். இந்த சமயம் பாப்பாவோட குரோத்தும் நல்லா இருக்கும். பாப்பா சுத்தி இருக்கிற ஃப்ளூயிடும் நல்லா இருக்கும். ஃபேஸ்க்கு முன்னாடியும் ஃப்ளூயிட் நெறையா இருக்கும். ஸோ ஃபீச்சர்ஸ் நல்லா டிஃபைன்டா தெரியும் இந்த பீரியட்ல. ஸோ இந்த டைம்ல 3D, 4D நம்ம எடுத்தோம்னா, அழகா பாப்பாவோட ஃபேஸ் தெரியும், கை, கால் தெரியும், ஸ்பைன் தெரியும். ஸோ நீங்க 3D, 4D எடுக்கணும்னா 24 to 28 வீக்ஸ்ல எங்கள கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.